God gave blessed consolation that my trials come to only make me strong. I've been a lot of places and I've seen a lot of faces. There've been times I felt so alone, but in those lonely hours, yes, those precious lonely hours, Jesus let me know I was His own. Through it all, I've learned to trust in Jesus. I've learned to trust in God. Through it all, I've learned to depend upon His word. Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியர் 1:3-4 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 Corinthians 1:3-4 Blessed be the God and Father of our Lord Jesus Christ, the Father of mercies and God of all comfort, who comforts us in all our tribulation, that we may be able to comfort those who are in any trouble with the comfort with which we ourselves are comforted by God. பாருங்கள், நம்முடைய தேவனை குறித்த வேதம் ஒரு அழகிய பெயரை சொல்கிறது. அவர் சகல விதமான ஆறுதலின் தேவனா. அவரால் ஆறுதல் செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லையா? சகலவித ஆறுதலும் அவரால் செய்ய முடியும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவு சகலவித ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, அவர் சகல காரியங்களிலும் நமக்கு ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார். நாம் கடந்து போகிற தனிமையின் பாதை, பலவீனத்தின் பாதை, ஏமாற்றத்தின் பாதை, சோர்வின் பாதை, எல்லாவற்றிலும் நமக்கு ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார். காரணம், அவரும் அந்த பாதையினுடைய கடந்து போனார். அவர்தாமே சோதிக்கப்பட்ட பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவும் தனிமையின் பாதையில் சென்றார். உடைந்த பாத்திரத்தை போல மாறினார். சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் அல்லவா? மரித்த பின்பு அப்படியாய் அவரை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவின் பாடுகளைப் போல சில நேரங்களில் நம்முடைய திராணிக்கத்தக்கதாய் சில பாடுகள் வருகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, அதில் நமக்கு தேவன் ஆறுதல் தருவாராம். ஆறுதல் தரும்பொழுது என்ன நடக்கிறதாம்? உபத்திரத்தினுடைய கடந்து போகிற மற்றவர்களுக்கு நம்மால் ஆறுதல் செய்ய முடியுமாம். நமக்கு அந்த திராணி கிடைக்குமாம். இன்றைக்கு கூட எனக்கு ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த பாடு, ஏன் நான் இந்த வழியாய் போக வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தில் கேள்விகள் இடலாம். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பக்கம் நான் உனக்கு ஆறுதல் கொடுப்பேன், மறுபக்கம் மற்றவர்களுக்கு நீ ஆறுதலாய் மாறும்படி உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். சந்தோஷமாய், ஆண்டவரே நீர் என்னை நடத்தி வருகிற இந்த அன்பின் பாதைக்காய் நன்றி என்று சொல்லுவோம். நாம் ஆறுதல் அடையும் போது நம் மூலம் அநேகர் அது ஆறுதல் அடைய கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் கடந்து போகிற கடினமான பாதையில் நீர் ஆறுதல் தருவீராக. நீர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே. உம்முடைய சன்னிதானத்திலிருந்து வருகிற கம்ஃபர்ட், அந்த ஆறுதல் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் சுவாமி. எங்களை ஆற்றுவதற்காகத்தான் தூய ஆவியானவராய் பூமியில் இறங்கி வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேற்றும் எங்கள் தேற்றர வாலனாகிய தூய ஆவியானவரே, ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவீராக. அதே நேரத்தில் நாங்கள் கடந்து போன பாதையில் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆறுதலை நாங்களும் மற்றவர்கள் வாழ்க்கையிலே கொண்டு போக எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.